Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 editing in Excel 2013. We will see the topic application based question B. Miss Sarida, the class teacher, want to delete the data of roll number 3 and 5 as they did not appear for the exam. If you are working with the same worksheet, how will you proceed? So question B பாருங்க, சரிதான்றவங்க கிளாஸ் டீச்சர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒர்க் ஷீட்டில் இருக்கிற ரோ நம்பர் 3 and 5 delete பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் 3 and 5 இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலை, ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ரோல் நம்பர் 3 and 5 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாஸை அந்த பர்டிகுலர் ஒர்க் ஷீட்லேருந்து டெலீட் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஸோ ஹவு டு ஒர்க் திஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் கொஷின் பி. ஓகேங்களா? ஸோ ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் த டேபிள். ஸோ இந்த டேபிள் தான் என்னதுன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒர்க் ஷீட். ஸோ இந்த ஒர்க் ஷீட் தான் க்ரியேட் பண்ணுறாங்க சரிதா மேம். ஓகேங்களா? சரிதா மிஸ் இந்த ஒர்க் ஷீட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ஒர்க் ஷீட்டில் ரோல் நம்பர் 3 and ரோல் நம்பர் 5. ஸோ இந்த 2 students are not attend the exam. ஸோ திஸ் இட் இஸ் intimate the absent. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்தர் 2 ஸ்டூடெண்ட்டுடைய நேம் லிஸ்ட், தட் மீன்ஸ் அந்த ரோல் நம்பர் 3 and 5 என்ன பண்ணணும், சரிதா மிஸ் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, திஸ் இஸ் த கொஷின். ஓகே, நவ் we will discuss the answer. Miss Sarida, the class teachers want to delete data of roll number 3 and 5 as they did not appear for the exam. So எக்ஸாம் அட்டன் பண்ணாத ரோல் நம்பர் 3 and 5 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாஸை என்ன பண்ணணும், சரிதா மேம் மிஸ் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, ஓகேங்களா? இன் ஃபர்ஸ்ட் ஒன், மிஸ் சரிதா வாஸ் செலக்டட் டு ரோல் நம்பர் 3 ரோ பை கிளிக்கிங் ரோ 4. ஸோ ரோல் நம்பர் 3 இருக்கிற ரோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 4. தட் மீன்ஸ் ரோ 4. நவ் யூ கேன் கோ டு she can go to click the row 4 heading. ஸோ சரிதா மிஸ் என்ன பண்ணுறாங்க, ரோ 4 ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் holding the control key and select the roll number 5 row by clicking the row 6 heading. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோ 4 ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு தென் ஃபர்தர் ரோ நம்பர் 5 இருக்கிற ரோ 6க்கான ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 1 more rows நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ she is selected to 1 more row. For example here row 4 and row 6 heading will be selected. ஓகேங்களா? ஸோ row 4 row 6 உடைய ஹெட்டிங்கை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் next, then click the home tab. So after that selecting these 2 rows, row 4 and row 6 ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் go to click home tab. home tab அவங்க கிளிக் பண்ணுறாங்க. click the home tab. In the cells group click the drop down menu arrow of the delete button. ஸோ ஹோம் டேபுக்கு அண்டரில் இருக்கிற செல்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். அந்த செல்ஸ் குரூப்புக்குள்ளார இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா delete button ஆப்ஷன்ஸ். அந்த delete பட்டனுக்கான ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது உங்கள் ஃபர்தர் delete ஆப்ஷன்ஸ் will be appear. ஓகேங்களா? ஃபர்தராக என்ன ஆகுனா delete ஆப்ஷன்ஸ் appear ஆகும். அந்த delete ஆப்ஷன்ஸில் இருக்கிற if you want to select delete sheet row as the case may be from the menu that appear. ஸோ அந்த மெனு பார் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகிற செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா delete sheet row ஆப்ஷன். ஸோ select delete sheet row ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபர்தர் row will be deleted. ஓகேங்களா? the selected row are deleted. so after selecting this delete sheet row option. ஓகேங்களா? then this is the image of after selecting concept. so if you go to select these 2 rows, row 4 and row 6, row 4 and row 6 will be selected. then she will go to click home tab, then select the cells group and then delete drop down menu option. So now you can go to select. So
he will select this delete sheet row option. So delete sheet row options அவங்க select பண்ணதுமே என்ன ஆகுதுன்னா then further option will be changed. So after changing the table, so table பார்த்தீங்கன்னா row 4 and 6ல இருக்கிற datas will be delete. அதில் இருக்க அந்த entire row என்ன ஆகுதுன்னா delete ஆகிட்டு in this bottomல இருக்கிற rows என்ன ஆகுதுன்னா up portionsக்கு உங்களுக்கு shift ஆகுது. ஓகேங்களா, up portionsக்கு shift ஆகுது. So this is the two row deleted from home option. Home tab options யூஸ் பண்ணி delete பண்ணுறதுக்கான further method. ஓகேங்களா, then next one is the other option. The remaining row are shift up to fill the space left by deleted row. So அந்த left deleted rowsல இருக்கிற அந்த content of informations என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு up portionsக்கு உங்களுக்கு shift ஆகும். ஓகேங்களா, then an easier method by which one can delete cell is by right clicking anywhere in the selected cell and choosing delete from the context menu. Then another one method. So context menu யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும்னா further delete options நீங்கள் யூஸ் பண்ண முடியும் before that after selecting these cells. For example, a single cell or more than one rows. So இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா an easier method by which one can delete cell is by right clicking anywhere in the selected cell. So the selected cells means என்னன்னா selected rows, row 4 and row 6. ஓகேங்களா, then and choosing the delete from the context menu. So context menuல இருக்க delete options நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான deleted optionsல நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த rows will be deleted. ஓகேங்களா, then the selected rows are deleted further processல என்ன ஆகும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த rows will be delete ஆகும். ஓகேங்களா, then this is the explanations about this delete option by using context menu. So if you select this row 4 and row 6 column, row 4 and row 6 நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, then after you can press the right click button. ரைட் கிளிக் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கான கான்டெக்ட் மெனு அப்பியர் ஆகுது. கான்டெக்ட் மெனுவில் இருக்கிற delete ஆப்ஷன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். delete ஆப்ஷன்ஸை ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கான அவுட்புட் will be changed. That means so the two rows will be shifted to up portion. ஓகேங்களா, ஸோ என்டையர் போர்ஷன்ஸ் என்ன ஆகுது உங்களுக்கு delete ஆன அந்த போர்ஷன்ஸில் ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸ் will be move up. ஓகேங்களா, தென் ஸோ row 1 roll number 1 roll number 2 roll number 4 3 and 5 will be deleted. ஓகேங்களா, தென் ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின் பிக்கான ஆன்சர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் another one கொஷின்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.